அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த காலை வேளையில ஆண்டவரே, மூடத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே நீர் இளைப்பாறுதலை தருகிறீர். அதற்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், கரம் பிடித்து நடத்துகிறீர். உடைய அளவு கடந்த அன்புக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி ஷேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது, அவள் விடுகதையினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடு எருசலேமுக்கு வந்தார். இந்த சேபா ராஜஸ்திரி சாலமோனை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவனுடைய ஞானத்தையும் அவனுடைய செல்வத்தையும் குறித்து கேள்விப்பட்ட உடனே அத சோதிக்கிறதுக்கு விடுகதை மூலம் கேள்வி கேட்டு அவன் எப்படி ஆன்சர் பண்றான் அப்படின்றத வச்சு டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பெரிய பரிவாரத்தோடு நிறைய கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு பொண்ணு ரத்னம் கந்த வர்க்கம் வாசனை பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு எருசலேமுக்கு வந்தார். கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் கமெண்ட்ரியில சொல்லியிருக்காங்க. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணி சாலமோனை சந்திக்கிறதுக்காக அவ பிரயாசம் எடுத்து வருகிறாள். அவள் சாலமோனிடத்தில் வந்த போது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். எல்லாத்தையும் தான் மைண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் கேட்கிறான். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். என்னென்ன கேள்வி கேட்டாலோ அத்தனைக்கும் பதில் சொன்னா. அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம இருக்கல. எதுவுமே அவனுக்கு மறைவானதா இல்லை. எல்லாம் ஏன்னா கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தாரு. கேட்ட கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்தான். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு. முதல்ல கேள்வி கேட்டு ஆன்சர் பண்றதுல இருந்து சாலமோனோட ஞானத்தை பார்க்கிறா. அடுத்து அவனோட செல்வத்தை செழிப்ப, அவன் கட்டின அரண்மனை, அங்க சாப்பாடு பரிமாறப்படுகிற சாப்பாடு, அவனோட வேலைக்காரங்களோட வீடுகளை பாக்குறா. அடுத்து அவங்க எப்படி உட்கார வச்சிருக்காங்க, ஆபீசர் எல்லாம் எப்படி உட்கார்ந்து இருக்காங்க, அந்த வரிசைய பாக்குறா. அவனோட பான பாத்திரக்காரரு எல்லாரையும் பாக்குறா. அந்த ஆலயத்துக்கு வர்ற நடை மண்டபம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ரொம்ப பிரமிப்பா போயிடுச்சு. ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. என் தேசத்துல இருக்கப்ப உங்களை பத்தி சொன்ன எல்லாம் உண்மை. நான் அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. உங்களை பத்தி சொன்ன அந்த வார்த்தைகளை முதல்ல நான் நம்பல. இங்க வர்ற வரைக்கும் அவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. இங்க பார்த்தப்போ இங்க இருக்கிறதுல பாதி கூட எனக்கு சொல்லல என்று காண்கிறேன்.
நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாய் இருக்கிறது. நான் கேள்விப்பட்டதை விட இங்க வந்து பார்க்கும்போது உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமா இருக்கு. சாலமோன் வந்து கர்த்தரிடத்துல ஞானத்தை கேட்ட போது கர்த்தர் ஞானத்தோடு கூட அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு நம்ம வாசித்தோம். அதனால அவனுடைய ஞானம் செல்வம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாய் இருந்தது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். நியாயம் விசாரிக்கும்படியா உங்ககிட்ட வந்து நிற்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய வேலைக்காரர்கள் வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய பிரசங்கத்துல சொல்லும் போது மத்தேயு 12வது அதிகாரம் 42வது வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததி யாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தூர தேசத்துல இருந்து ஷேபா ராஜஸ்திரீ வந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இந்த ராஜஸ்திரீ வந்து கேள்விப்படுறா சாலமோனை குறித்து. கேள்விப்பட்ட உடனே புறப்பட்டு நேரா வந்து பார்க்கறதுக்கு வர்றான். வந்து அவனுடைய ஞானத்தை கேட்டு அறிந்து கொள்றான். ஆனா சாலமோனோட பெரியவரான இயேசு கிறிஸ்து அவங்க கூட இருந்தாங்க. ஆனா யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. அவரிடத்துல வந்து அவருடைய ஞானத்தை கேட்டு அவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு யூதர்கள் வாஞ்சையோடு வரல. சாலமோனை விட பெரியவரான இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதனால நியாய தீர்ப்பு நாள்ல இந்த யூதர்களுக்கு விரோதமா அந்த ராஜஸ்திரியே வந்து குற்றம் சுமத்துவாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கத மத்தேயுல நம்ம வாசிக்கலாம். அது மாதிரி இவ வந்து தூர தேசத்துல இருந்து வந்து சாலமோனுடைய ஞானத்தை அறிந்து கொண்டான். நம்மளும் கூட இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும்னா அதுக்கு நம்ம பிரயாசம் எடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். வேதத்துலதான் நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள முடியும். அப்ப நேரம் எடுத்து அதுல இருக்கிற சத்தியங்களை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவோட சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு அவரை அறிந்து கொள்ளணும். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. உன்னை சிங்காசனத்துல வச்ச கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடியால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றார். கர்த்தர் வந்து இஸ்ரவேல் மக்களை அதிகமா நேசிச்சதுனாலதான் உன்னைய ராஜாவா இங்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவ பேசுறத இங்க பாக்குறோம். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். அவ கொண்டு வந்ததுல நிறைய மிகுதியான பொண்ணு ரத்தினம் கந்த வர்க்கம் எல்லாம் கொண்டு வந்தான்னு 2வது வசனத்துல வாசிச்சோம். அது எல்லாம் இப்ப கொடுக்கறான். 120 தாலந்துன்றது 4080 கிலோகிராம். அவ்வளோ பொண்ணை வந்து சாலமோனுக்கு கொடுக்கிறார். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கம் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. அவ கொடுத்த அளவுக்கான கந்த வர்க்கம் வாசனை பொருட்கள்லாம் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கும் வரல அப்படின்னு சொல்லி
நம்ம முந்தின அதிகாரத்துல 9வது அதிகாரத்துல கூட 14வது வசனத்துல ஈராம் சாலமோனுக்கு 120 தாலந்து பொன் அனுப்பினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அதே அளவு பொண்ணதான் இங்க சேபா ராஜஸ்திரியும் கொடுக்குறான். இப்ப சாலமோனுக்கு எக்கச்சக்கமான பொண்ணு இருக்கு. ஆனா உபாகமம் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல அங்க நியாய பிரமாணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ராஜாவா இருந்தா அவன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாக பெருக பண்ணவும் வேண்டாம். அழகா ஆண்டவர் சொல்றார், இருதயம் பின்வாங்கி போயிரும். அநேக பெண்களை திருமணம் செய்தாலும் பொன் வெள்ளிய பெருக பண்ணினாலும் இருதயம் பின்வாங்கி போயிரும், கர்த்தரை விட்டு தூரமாயிரும். இருதயம் அடுத்த வசனத்துல இருதயம் மேட்டிமை கொள்ளாமலும் அப்படின்னு சொல்லியிருக்கு, கற்பனை விட்டு வழி விலகி செல்லாமலும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு எச்சரிக்கையா. ஆனா இந்த சாலமோனோட வாழ்க்கையில பாக்குறோம், நிறைய பொண்ணு பெருகுது. கடைசியில நிறைய பெண்களை திருமணம் செய்தான். இதெல்லாம் அவன் ஆண்டவரை விட்டு போறதுக்கு காரணம் ஆயிடுச்சு. ஒப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஒப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தது. பொன்னை மாத்திரம் கொண்டு வரல, வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தது. 9வது அதிகாரம் 28வது வசனத்துல ஒப்பீரிலிருந்து 420 தாலந்து பொண்ண சாலமோனுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோட வாசனை மரங்கள் ரத்தினங்கள்லாம் கொண்டு வரப்படுது. அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரண்மனைக்கும் 3 கால்களையும், சங்கீதக்காரருக்கு மண்டலங்களையும் தம்புருக்களையும் உண்டாக்கினான். அந்த வாசனை மரங்களை வச்சு ஆலயம் அரண்மனைக்கு 3 கால்கள் சப்போர்ட் பண்றதுக்கு அந்த மரங்களை ஊனி வச்சாங்க. இசைக்கருவிகளை அந்த வாசனை மரங்களை வச்சு உண்டாக்குனாங்க. அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்தது இல்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை. சாலமோனுக்கு வந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த வாசனை மரங்களை பார்க்க முடியல. ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகளை கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். தான் வெகுமதி கொடுத்தது மாத்திரமல்ல, அவ என்னென்ன கேட்டாலோ அதையும் அவன் கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்துக்கு திரும்பி போனாள். சேபா ராஜஸ்திரி தன்னோட தேசத்துக்கு திரும்பி போயிட்டான். சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொண்ணே அல்லாமல், அப்ப இவங்கெல்லாம் பொண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வியாபாரி, வர்த்தகர்கள், ராஜாக்கள், மாகாணத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் பொண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. அவனுக்கு ஒவ்வொரு வருஷமும் 666 தாலந்து பொண்ணை கொண்டு வந்து கொடுத்தாங்க. 666 அந்தி கிறிஸ்துவ குறித்து சொல்லும் போது வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 18வது வசனத்துல அந்த இலக்கம் 666 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இவனுக்கு ஒவ்வொரு வருஷமும் 666 தாலந்து பொன் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா. அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, சேபா ராஜஸ்திரி சாலமோனை குறித்து கேள்விப்பட்டு அவனை சோதிக்கிறதுக்காக, பல கேள்விகளை கேட்கறதுக்காக ஒரு பெரிய
படையோடு பரிவாரத்தோடு ஒட்டகங்களோடு ஒட்டகத்துல பொண்ணு ரத்தனம் கந்தவர்க்கம் எல்லாத்தையும் ஏத்திட்டு எருசலேமுக்கு வந்தா. என்னென்ன கேள்வி கேட்டாலோ அத்தனைக்கும் சாலமோன் பதில் சொன்னா. அவனுக்கு தெரியாத காரியம் ஒண்ணும் இல்ல. அத பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியப்படுறா ஞானத்தை பார்த்து. அது மாத்திரம் இல்ல, அங்க பரிமாறப்படுகிற சாப்பாடு, வேலைக்காரர்களுக்கு உள்ள வீடு, அவங்க எப்படி உட்கார வைக்கப்படுறாங்க, அது எல்லாம் அவங்களோட ட்ரெஸ்ஸு, சாலமோனோட பான பாத்திரக்காரர், ஆலயத்தோட நடை மண்டபம் எல்லாத்தையும் பார்த்து பிரமிச்சு, நான் என் தேசத்துல இருந்தப்ப கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை, ஆனா பாதி கூட எனக்கு அறிவிக்கப்படல, ஆனா இங்க வர்ற வரைக்கும் நான் அதை நம்பல அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறா. அப்புறம் உன்னுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உன்னுடைய ஞானத்தை கேட்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உன்னை ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு, இஸ்ரவேல் மக்களை நேசிச்சதுனாலதான் உன்னை ராஜாவாக்கினார் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய கிஃப்ட் கொடுக்கறாரு. 120 தாலந்து பொண்ணு, கந்தவர்க்கம், ரத்தினங்கள் எல்லாம் கொடுக்கறான். ஈராம் பொண்ணை மட்டும் இல்ல, வாசனை பொருட்கள், ரத்தினம் இதெல்லாம் கொண்டு வந்து அவனும் கொடுக்கறான். அப்ப அதை வச்சு அந்த வாசனை மரங்களை வச்சு 3 கால்களையும் இசைக்கருவிகளையும் செய்யறான். அவ சேபா ராஜஸ்திரிக்கு நிறைய வெகுமதி கொடுத்தான் சாலமோன். அவ விரும்பி கேட்டதையும் கொடுத்தான். சாலமோனுக்கு வியாபாரிகள், வர்த்தகர்கள், ராஜாக்கள், மாகாண அதிபதிகள் எல்லாம் பொண்ணை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் 666 தாலந்து நிறை பொண்ணு அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சாலமோனுடைய நீர் கேட்டபடி ஞானத்தையும் அளவில்லாத செழிப்பையும் நீங்க கட்டளையிட்டீங்க ஆண்டவரே. ஆனா உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்காம ஆண்டவரே அதிகமான பொண்ணை சேகரித்தத நாங்க தியானித்தோம். அது அவன் வழி விலகி போகிறதுக்கு காரணமாய் இருந்தது அப்படின்றத தியானித்தோம். நாங்களும் கூட உம்முடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்துல அமர்ந்திருந்து உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒரு நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல உம்முடைய சமூகத்துல நிற்கும் போது ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்தவர்களாய், உம்மை நேசிக்கிறவர்களாய், ஆண்டவரே மாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய் உம்முடைய சமூகத்துல நிற்கத்தக்கதாக எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.